இது நேத்து நான் எங்க மாமியார் வீட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எடுத்த ஃபுட்டேஜ். வானத்தை நல்லா கவனிங்க, மேகம் என்ன கலர்ல இருக்கு. அதுவே இன்னைக்கு பாருங்களேன், இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத வானத்தை பார்த்து வியந்துகிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆளுக்கு முன்ன என் ஃப்ரெண்டு வந்து ஏசியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது சரி பண்ணல, சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஒரண்டாக்குள்ள இருக்குன்னு அவனே ஆச்சரியப்பட்டான். பின்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணா அப்படித்தானே இருக்கும். அப்படியே அவங்க கூட அரட்டையை போட்டுக்கிட்டே ஏசியோட இண்டோர் யூனிட்டை மாட்டியாச்சு தூக்கி. அப்படியே ஃப்ரெண்ட் அவுட்டோர் யூனிட்ல கனெக்ஷன் கொடுக்க போயிட்டான். நான் ஃப்ரெண்ட் ஏசி கிளீன் பண்ண எடுத்துட்டு வந்த பைப்பை வச்சு விளையாண்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். அழுக்குலாம் எப்படி ஜம்முன்னு போது பாருங்க. நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நான் இவ்வளவு நாள் ஆசையா செல்லமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பூனை செல்லமாவே இல்லையா. இன்னைக்கு தான் எங்க அம்மா சொன்னாங்க, அது ஆம்பளை பூனைடா, பொம்பளை பூனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அந்த பூனையை தூக்கி பார்த்தேன், கொட்டையே இல்லையே. குட்டிக்கு கொட்டை வெளியே தெரியாதையா, கொஞ்சம் வளர்ந்தவர் தான் தெரியும். இந்த மூஞ்சை பார்த்தா கொஞ்சம் சிங்க மூஞ்சி மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் ஆண் பூனை குட்டி அப்படின்னு. குட்டையா இருக்கும்போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது. சரி, மனுஷங்களே எத்தனையோ பேர் பிறந்த ஆண் குழந்தைக்கு கம்மல் வளையல் கொலுசுலாம் போட்டு பெண் குழந்தை மாதிரி கொஞ்ச நாள் வளர்க்கறது இல்லையா, அது மாதிரி கொஞ்ச நாள் இதையும் செல்லப்பாடு கூப்பிட்டுட்டோம். வேற நல்ல பேர வைப்போம் சரியா. அப்படியே வீட்டுக்குள்ள வரவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தம்பி எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டான். ஆடா ப்ரோ, தம்பி கூட உட்காந்து சாப்பிட வேண்டியதானே. ஃப்ரெண்டு ஏசி ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான்லங்க. நான் இப்ப தம்பி கூட உட்காந்து சாப்பிட்டா அவன் சாப்பிடும்போது தனியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான்ல. இன்னைக்கு ஒரு புட்டி அப்படின்னு சோத்தையும் மட்டனையும் ஒரு வெட்டிட்டோம் நண்பர்களே. நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு காலை மார்க் பொவன்டோ பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் குடிக்காதீங்க ப்ரோன்னு கண்டிப்பா சில பேர் கமெண்ட் பண்ணதான் போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. தூத்துக்குடினாலே மிஞ்சி போன ஒரு 2-3 விஷயத்தை தான் படத்துல காட்டியிருப்பாங்க. திருச்செந்தூர் கோயில், மணப்பாடு சர்ச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். பட் அதை தவறையும் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்குது. நீங்க இந்த எங்க ஊர் பக்கமா வரீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்டர்டெய்னிங்கா கொண்டு போறதுக்கு, முக்கியமா கிட்ஸை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு தான் அடுத்த வீடியோல ப்ரொமோட் பண்ண போறோம். என்ன ப்ரொமோஷனா இருக்குன்னு முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க.